வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். நான் தான் கனகபாய் டிஆர்எம். இன்றைக்கி சாயங்காலம், இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை சாயங்காலம் என்னென்ன பூக்கள் அறுவடை பண்ண போகிறோன்னு உள்ளதை பார்ப்போம். பாருங்கள், நித்தம் பூக்கிற நித்திய மல்லியில் கொஞ்சம் பூக்கள் நிற்கிது. இதில் இன்றைக்கி நல்லா விரியலை, கொஞ்சம் விரிஞ்சதும் விரியாத்ததுமா நிற்கி. இதை பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு. பாருங்கள், பயங்கர சூடு. மழை வருதுன்னு சொல்கிறாங்க. மழையும் காணலை, ஒன்றும் காணலை. பார்த்துடுங்க, நல்ல சூடாக இருக்குது. உங்கள் இடத்துல எப்படி மழை பெய்யுதா எப்படின்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த செடியில் பூக்களும் மொட்டுக்களும் தீர்ந்த உடனே இப்படி இந்த கொம்பை எல்லாம் ஒடிச்சு விட்றணும். அங்கே வருங்க, எனக்கு பற்றிங்களா, இந்த கொம்பை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா உடனே அடுத்த துளில் வந்துடும். பார்த்துடுங்க. பாருங்க, நான் இந்த மொட்டுக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இந்த மொட்டுக்கள் தீர்ந்த உடனே இங்கே வருங்க, நிற்க பற்றிங்களா, இந்த கொம்பை எல்லாத்தையும் அப்படி ஒடிச்சு கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணி விட்டாச்சுன்னா பெருசாட்டு வளரவும் செய்யாது. அது அப்படி இது நல்ல படர்ந்து போகிற செடி. நான் படர விடாமல் அப்படி சிம்பிளாக நட்டுருக்கேன். இந்த விட்டுருக்கேன். பார்த்துருங்க, இவ்வளோ இடத்துக்குள்ளேயும். இப்படின்னா நமக்கு பறிக்கிறதுக்கு முடியணும் இல்லையா, அதுக்காக இவ்வளோ இடத்துக்குள்ளேயும் விட்டுருக்கேன். அதுபோல் நீங்களும் இதுபோல் கட் பண்ணி விடுங்க. அங்கே எல்லாம் நிற்கி பறிக்கலை, நிறைய நிற்கி அங்கே எல்லாம் பறிக்கிறதுக்கு எத்தையில, அதனால் பறிக்கலை. இங்கே ஒரு ரோஜா. அதுபோல் இங்கே பாருங்க, இந்த மல்லிகையில் மொட்டுக்கள் தீந்தாச்சு. மொட்டுகள் தீந்தோன்னா இப்படி நான் ஒடிச்சு விட்ருவோம். பார்த்துருங்க, நான் ஒடிச்சு விட்ட கொம்பில் எல்லாம் துளில் மொட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா, அதுபோல் இதுபோல் நீங்களும் அந்த மொட்டுக்கள் தீர்ந்த உடனே கட் பண்ணி விட்டு கொஞ்சோண்டு சாணாங்கி உரமாக வச்சாச்சுன்னா அது அழகாக துளுத்து வரம். பார்த்துடுங்க. இங்கே துளசியிலையும் கொஞ்சம் பறிக்க போகிறேன். துளசியும் கொஞ்சம் பறித்து இந்த இதுலேயும் இதுகளெல்லாம் இப்படி ஒடிச்சு விட்டாதான் இதுலேயும் பெருசாட்டு வளரும். பார்த்துருங்க, அதுக்காக இப்படி ஒடிச்சு விடுவது. பூக்களை பாருங்க, டெய்ஸி எவ்வளோ அழகாக நிற்கி. பற்றியா டெய்ஸி கும்முன்னு சூப்பராக நிற்கா. டெய்ஸி அந்தியில் பூத்த அந்தி மந்தாரம். பாருங்க, அந்தியில் பூத்த அந்தி மந்தாரம் எவ்வளோ அழகாக சூப்பராக நிற்கி. பற்றியலா, அங்கே வர அப்படியே படர்ந்து வளர்ந்து இதில் 2 கலரில் நிற்கி. பார்த்துருங்க, இது ஒரு கலர், இது ஒரு கலர், இப்படி 2 கலரில் நிற்கிது. பாருங்க, இவ்வளோ அழகாக நிற்கி. பற்றியலா, பற்றியலாம் அந்தியில் பூத்த அந்தி மந்தாரம். இங்கே டெய்ஸி, இங்கே வெள்ளை கலர் டெய்ஸி. இங்கே ரோஸ் கலர் செம்பருத்தி. இன்றைக்கி ரோஸ் கலர் செம்பருத்தியில் 3 அன்னம் பூத்துருது. 3 பூ ரோஸ் கலர் செம்பருத்தியில். அடுத்தது அடுக்கு செம்பருத்தி. வருங்க, அடுக்கு செம்பருத்தியில் 1 விரிஞ்சிருது. அடுக்கு செம்பருத்தியில் 1. சந்தன கலர் செம்பருத்தியில் இங்கே வருங்க, இதெல்லாம் பறிக்க முடியாது, எல்லாம் சுருங்கி போயாச்சு. அதனால் இது பறிக்க முடியாது. 4, 5, 6, 7, 8 சந்தன கலர் செம்பருத்தி விரிஞ்சிருது. அது பறிக்கல. இருவாச்சியில் பூ விரிஞ்சு நிற்கி. நேற்றைக்கு விரிஞ்சது. பூக்களெல்லாம் தீந்தாச்சு. இனி இந்த கொம்பெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குன்னா கொம்பெல்லாம் கட் பண்ண திழுத்து வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, எப்படி பூத்து நிற்கி. பார்த்தீங்களா, அந்தி மந்தாரம். ஒரு செடியில் வித்தியாசமாக கலராக பூக்கள் பூக்குது. பார்த்துடுங்க, அப்படி வித்தியாசமாக கலராக பூக்கள் பூக்குது. நான் இன்றைக்கி சாயங்காலம் புதன்கிழமையாட்டு ரோஸ் கலர் செம்பருத்தி 3, இந்த செம்பருத்தியில் 1, துளசி,
நித்தம் போக்குற நித்திய மல்லி இருவாச்சி. இவ்வளவு பூவும் இன்னைக்கு சாயங்காலம் கிடச்சிருக்கு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.